Hello friends, welcome to Kavin's home. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறேன். பைனாப்பிள் கேசரி. இப்போ நமக்கு பூஜா செலிப்ரேஷன்ஸ்லாம் வருதுங்க. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க செய்வோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா பைனாப்பிளை வச்சு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பைனாப்பிளை வந்து தோல்லாம் சீவிட்டு இப்படி 8 போல ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 4 ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேங்க இந்த கேசரி. நெய் சூடானதும் இதில் நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, இப்போ இது ரெண்டையும் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே நெய்யில் நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் ரவை வந்து சேர்க்குறேங்க. ஒயிட் கலர் ரவை. இப்போ இதையும் மிதமான சூட்டில் அந்த அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ரவை வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரணுங்க. இப்போ ஸ்மெல் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த நம்ம ரவையெல்லாம் எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நிறம் அப்படியே மாறி இருக்குது. இப்போ இந்த ரவையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதே கடாயில் நம்ம வந்து 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க, ஒயிட் சுகர். இப்போ இது கூட 8 ஸ்லைஸாக வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சீனி கூட நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணணுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு சிம்மிலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்படி அந்த பைனாப்பிள் வந்து திக்காக இருக்கிறது நல்லா அப்படி சாஃப்ட் ஆகணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம போட்டதுலேருந்து பைனாப்பிள் அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது வந்து அப்படியே அமுங்கணுங்க, ப்ரெஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பைனாப்பிள்லாம் எடுத்துருங்க. இப்போ பைனாப்பிள்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் 2 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரவையை நல்லா அந்த தண்ணியிலே இப்படி நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. அந்த ரவை வந்து நல்லா வேகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கேசரி கலர் பவுடர், நான் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் கேசரிக்கு எல்லோ கலர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த ரவையில் நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இது கூட பைனாப்பிளை வந்து சேர்த்துடலாம். பைனாப்பிள் கூட நம்ம ஏற்கனவே வந்து 1/2 கப் சீனி போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா இதையும் நல்லா சிம்மில் அந்த ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்கிற. இப்போ நம்ம 2 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சீனி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பைனாப்பிள் கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு 2 டம்ளர் போதும். 2 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சீனி போட்டு இதையும் நல்லா அடுப்பு கொஞ்சம் மிதமான சூட்டில் இப்படி இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி இப்படி குளுக்குளுன்னு வந்ததுக்கப்புறம் கடைசியாக டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து சிம்மிலே ஒன்று இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி சொல்லி இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குதுங்க. கேக்லனா நமக்கு உள்ளே இருக்கும் கலர் கலராக அப்படி ஜெல் மாதிரி. இதுவும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதே வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பைனாப்பிள் கேசரி குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பைனாப்பிள் கேசரி ரெசிப்பியை இந்த பூஜா செலிப்ரேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இந்த பைனாப்பிள் கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.